அப்போ ஒண்ணுமே இல்ல, அவரு பிச்சை மாதிரி ஒண்ணு போட்டாரு. யார்? அந்த வடிவேலுக்கு. அவன் வந்தானா சாவுக்கு? அவன் என்ன பணம் வச்சிருந்தா பெரிய இது அவன் இல்ல இல்ல. யார் பணத்தை உருவாக்குறது? என்ன நான் உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல்யாணத்தை அடிப்பியா? ஒரு டெத்துக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட போறாங்க. அதுக்கு இல்லாத பிரச்சனைய நாய் பேசி அத கப்பல்னா கேப்டன் நாய, நீ கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாய. ஏய், நான் சைதாப்பேட்டேன் வா, என்கிட்ட வா. உமால நீ காணாத போயிட்ட. நீ ஜனங்க காணாத பண்ணிட்டாங்களா? எப்படி வருவான் அவன்? இனி அவள் தான் செத்த பாம்பாது. அத போய் ஆச்சு என்ன பண்றது நம்ம? என் பேர் வந்து மரியா. நான் வந்து தென் சென்னை வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர். கேப்டனோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி தொடங்குறேன். எங்கள் கேப்டன் மாதிரி ஒரு தன்மான மனிதனும் ஒரு நல்ல ஒரு மனித தெய்வமும் கடவுளுமாக இருக்கிற எங்கள் கேப்டன் அவரை மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது வந்து காலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்னோட கேப்டனின் புகழ். அவர் அந்த அளவுக்கு மக்களை இன்னைக்கு வந்து பாராட்டி அவர் சொன்னார். அப்போ தாளாட்டி சீராட்டி என் மக்களை நான் பாதுகாப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் வந்து விரும்பி எல்லாரும் வராங்க. இன்னைக்கு அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது. ஆனாலும் கூட மக்கள் இன்னைக்கும் ஓயவே இல்லை. ஒரு ஆலயமா மக்கள் ஏத்துக்கினாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். இதை விட வேற என்ன வேணும்? வேற எந்த தலைவனுக்கு இந்த மாதிரி ஒரு தகுதி இருக்கு? யாருக்காவது இருக்கா? அவரோட சொந்த உழைப்புல இந்த மக்களோட மனசுல இடம் முடிச்சாரு. அவரோட சொந்த உழைப்பு. அவர் வந்து இந்த கட்சியில ஆட்சிக்கு வந்தோ இல்ல அதுல இருந்து எடுத்தோ எதுவுமே வந்து மக்களுக்காக கொடுத்த ஒரு பேர் வாங்கவே இல்லையே. அவரோட சொந்த உழைப்பை தானே போட்டிருக்காரு. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு வெள்ளமா இன்னைக்கும் வருது. கடல் அலை போல, கடல் அலை கூட நின்று போயிடும் போல இருக்குது. என் மக்கள் நிக்க மாட்டாங்களே, என் கேப்டனோட மக்கள் நிக்கலையே, இன்னைக்கும் வந்து போயிட்டு தானே இருக்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும் ஒரு தலைவனுக்கு? தகுதி இதுதான் தகுதி. என் தலைவன் எங்க அண்ணியாரு இன்னைக்கு வந்து எங்க அண்ணியாரு வருவாங்க. எங்க அண்ணனை மாதிரி எங்க அண்ணன் உருவத்துல எங்க அண்ணியை நாங்க பாக்குறோம். இன்னைக்கு எங்க அண்ணிக்காக நாங்க உழைப்போம். எல்லாம் என் அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாங்களாம் எங்க உசுரை கூட கொடுப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர் சொல்றாங்க, நிறைய தலைவர்கள் பிறந்த நாள் எல்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு கூட ஒரு நாள் சோறு போட்டது கிடையாது. 2 வருஷமா. இதுக்கு முன்னாடி எவ்வளவு போட்டுட்டு இருந்தாங்க.
இதுக்கு முன்னாடியில இருந்தே எப்பவுமே நாங்க வந்து 22 வருஷம் ஆகுது தலைவனாக வந்து நாங்க உழைக்கிறோம். 22 வருஷமா நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் இந்த ரம்ஜானு என்ன பண்டிகை வந்தாலும் கறி ஒரு கிலோ கறி எல்லாருக்கும், ஆட்டுக்கறி எல்லாம் பார்சலா வந்து பக்காவா நிக்கும். அந்த அளவுக்கு கேப்டன் இன்னைக்கு வாரி வழங்கினதுனால இன்னைக்கு மக்கள் அந்த நன்றிய உணர்ச்சியை மறக்காம, ஏழைகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏழைகள் அந்த அன்பை தான் விரும்புவாங்க. ஏழைகள் பணக்காரங்க பாத்தீங்கன்னா கார்ல போறாங்க, நாளைக்கு நடந்து வரா, சைக்கிள்ல வரா, அப்புறம் கார்ல வரா. யாரு? அரசியல்வாதிகள். ஆனா என் தலைவன் காரு கொடுத்ததையே மானான்னு சொல்லிட்டு போன என் தலைவன் அவரு கேப்டன். அந்த மாதிரி ஒரு தன்மான மனுஷன் யார் இருக்க முடியும்? எவனையுமே பார்க்கவும் முடியாது. இப்போ இளைஞர்கள் கூட சரி, சொல்லுப்பா கேளுங்க. இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேப்டன் வந்து தான தலைவர், தன்மான தலைவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கே கிடைத்திட்ட ஒரு அரிய சொத்தாய் மறைந்திட்ட பேரறிஞர் அண்ணாவிற்கு பின் எங்களுக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தை இன்னைக்கு வந்து மக்களோட என்னென்ன ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க. திண்டுக்கல், திருச்சி மாவட்டம் 234 தொகுதியில இருந்தும் வராங்க வாழ்த்து தெரிவிக்க. அவர் இல்லைன்னாலும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அவர் உருவம் தான் இல்லையே தவிர அவரோட எல்லாமே எங்களோட கூட ஒவ்வொருத்தர் கூடயும் கேப்டன் இருக்கிறார். அதனால யாராலையும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எங்கள் அண்ணன் இடத்துல எங்க அண்ணியை வச்சு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு எங்க அண்ணி வழி நடத்துறபடி நாங்கெல்லாம் நடக்கணும், நல்லபடியா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வராருன்னு சொன்னா அவருடைய சந்தோஷம் சௌகரியம், அவருக்கு போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தலைவனுக்காக சொல்ல சொல்றீங்களா, என்ன சொல்ல சொல்றீங்கன்னு நாங்க சொல்றோம். அவருக்காக நாங்க என்னப்பா சொல்ல முடியும்? அவங்க விருப்பம். அதெல்லாம் அரசியலுக்கு வருது, மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லதே, மற்றபடி ஒண்ணு இருக்குது. யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, மக்களுக்கு நல்லது நடக்கணும். கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவனா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்றாங்க, பட் அரசியலுக்காக சொல்றாங்களா, எதுக்கு சொல்றாங்கன்னு எல்லாம் தெரியாது. பட் அவரு வந்து முன்னேற்றி விட்டது எங்க கேப்டன் தலைவர் தான் இல்லையா? அவரு தான் வந்து இன்னைக்கு ஒரு படம் நடிச்சு அந்த பிள்ளைய நல்லபடியாக்குனாரு. அவரோட திறமையும் கூடாது, கேப்டன் கொண்டு வந்தாரு, அவரோட திறமை. இன்னைக்கு அரசியல்ல நிக்கிறாரு அப்படின்னாக்கா அது அவருடைய இதுதான், அவர் பாத்துக்கணும். அவரு என்ன சொல்றாரோ அவர்கிட்ட கேளுங்க. இது மீதி எல்லாமே எங்க அண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? பாத்துருக்கீங்களா? நீங்க வந்து வாயை கலர்றீங்க. அப்படி இல்ல, அவரு வந்து வந்தாரு, டெத்துக்கு வந்தாரு. அவரு வந்து அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், எங்கன்னா வெளியே போற பிரச்சனை, அதோ ஷூட்டிங்கு அது இதுன்னு போயிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இல்ல, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து தலைவரை பார்த்துருக்கலாம், பார்க்கல. அது அவருடைய விருப்பம். அது ஏன் பார்க்கலன்னு எல்லாம் நாங்க கேட்க முடியாது, அது அவரோட விருப்பம். இன்னைக்கு எனக்கும் எங்க அண்ணன் தான். இப்போ நான் அவரோட தங்கச்சி தான். இன்னையும் அவரையா அண்ணா அப்படின்னு தான் கூட்டின்னு ஓடுவேன் நான். அவர் அவ்வளோ பெரிய தங்க மனுஷன். அண்ணன்றவங்களாம் அண்ணன் ஆயிட முடியாது. உண்மையா பாசமா கூப்பிடுறவங்க தான் அண்ணன், அதான் அண்ணன். சரிங்களா? இருக்கலாம். முதல் மாநாட்டுல அண்ணன் தேவைப்படாமலாம் இல்ல, தேவைப்பட்டிருக்கோம், பேசியிருப்பாங்க. அவரு டெத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாருல, எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வரவே இல்லையா? அப்போ ஒண்ணுமே இல்ல, அவரு பிச்சை மாதிரி ஒண்ணு போட்டாரு. யார்? அந்த வடிவேலுக்கு.
அவன் வந்தானா சாவுக்கு? அவன் என்ன பணம் வச்சிருந்தா பெரிய இது அவன் இல்ல. யார் பணத்தை உருவாக்குறது? நீ என்ன உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல்யாணத்தை அடிப்பியா? தப்பில்ல. அது ஒரு டெத்துக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட போறாங்க. அதுக்கு இல்லாத பிரச்சனைய நாய் பேசி அத கப்பல்னா கேப்டன் நாயே, நீ கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாய. ஏய், நான் சைதாப்பேட்டேன் வா, என்கிட்ட வா. உமால நீ காணாத போயிட்ட. நீ ஜனங்க காணாத பண்ணிட்டாங்களா? எப்படி வருவான் அவன்? இனி அவள் தான் செத்த பாம்பு. அது அதை போய் ஆச்சு என்ன பண்றது நம்ம? ஆனா அவர் இப்ப இன்டர்வியூல கூட வந்து யாரோ வந்து ட்ரெஸ் எடுத்து விட்டாங்கிறாங்க, என்னென்னமோ போட்டு விட்டாங்க. நான் சட்டை போடாம வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாடா நாயா, நீ சட்டை போடாம கோமணம் தாண்டா கட்டின்னு வந்த. நீ எப்படி இருந்த? நீ என்ன பண்ண? திடீர்னு வந்த மாதிரியே பேசி நிக்கிறான் அவன். எங்க கிட்டலாம் வந்து பேச சொல்ல அவனை கைய காலெல்லாம் ஒச்சு அமைச்சிருவோம். நாங்க கேப்டன் மாதிரி தான் நாங்களாம். அவர் வழியில இருக்கிறோம், நாங்க விட மாட்டோம். அவன் திமுறா பேசி நிக்கிறான். சட்டை போடாதவன் தான் வந்தான் அவன். யார் சொன்னது? கோமனை கட்டிக்கின்னு வந்தான் அவன் மதுரையில இருந்து. என் தலைவன் பாவம் பார்த்து கூட்டு போயிட்டு சின்ன கவுண்டர்ல அறிமுகப்படுத்தி அவன் முன்னாடி வந்து ராஜகிரனை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் ஒரு மூலையில தான் கிடந்தான் இல்லையா? கேப்டன் கொண்டு வந்து விட்டு ஏய் செய்டா, ஏய் நடிடா, இந்த பத்து போடா. எங்க தலைவர் ஊன்னு சொல்லிதான் போதும். அவரு அவ்வளவுதான். அவரு ஒரு வையாயிட்டு இருப்பாரு, புரியுதா? அவர்லாம் வந்து அவரு சட்டை இல்லாத வந்த பொட்டை இல்லாத வந்தெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த தமிழ்நாடு மக்கள் கிட்ட பேசக்கூடாது. அவனை பத்தி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அவன் எப்படி வந்தா, என்ன பண்ணா, சோறுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேப்டன் வீட்டுல போய் சாப்பிட்டான். கேப்டன் சோறு போட்டாரு, அவன் குடும்பத்துக்கே துட்டு கொடுத்து அமிச்சாரு சாப்பாட்டுக்கு காசு. என் கேப்டன் செஞ்சாரு அதெல்லாம். இவனை யாரு? இவனை வந்து என் கேப்டனை பத்தி எப்படி தெரியுமா பேசினா? நான் பேசுறதுக்கான டைம் அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. போட்டுக்கு தான் வேணும், கப்பலுக்கு தான் வேணும் கேப்டன். அவரு வந்து தண்ணிக்கு கேப்டன். பாடே, நீ நான் பெரிய யோகியமா? இந்த வயசுலயே நீ என்ன நான் வேலை பார்த்துங்கிறன்னு சொன்னா நீ காரி மூஞ்சிடுவேன். இனிமே மூஞ்சி என்ன பண்றது? உனக்குதான் எச்சா மூஞ்சி மூஞ்சில வெள்ளம் போயிடுச்சு. அப்புறம் எப்படி என்ன ஒன்னும் பண்றது? நாங்க அவ்வளவுதான். நீ செத்தப்பாங்க முடிச்சு